வணக்கம். இது உங்கள் அன்பு சகோதரன் தட்சிணாமூர்த்தி. ஒரு கோயிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடக்குது. நிறைய மக்கள் கூடியிருக்கிறாங்க. அந்த ஆன்மீக சொற்பொழிவர் தன்னுடைய பேச்சை இப்படி தொடங்குறார். அங்கிருந்த மக்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டார். 2 கேள்வியிலும் முதல் கேள்வி கேட்டார். இங்கே என்ன விஷயத்துக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டார். ஒருத்தர், எனக்கு பண கஷ்டங்க, கடவுள் கட்ட முறையிட்டு போகலான்னு வந்தேன், கடவுள் ஒரு தீர்வு தருவார். எனக்கு மன கஷ்டங்க, மனசு நிம்மதியே இல்லை, கடவுள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கடவுள் கிட்ட முறையிட்டு போகலான்னு வந்தேன். ஒருத்தர் குடும்பத்தில் பிரச்சனை, இன்னொருத்தர் உடல்நல பிரச்சனை, மருத்துவ செலவுகள் அதிகமாகுது, பண பிரச்சனை, பணக்காரர்களால் பிரச்சனை, அரசியல்வாதிகளால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை சொல்லிகிட்டே அடிக்கிட்டே போனாங்க. ஓகே, 2வது கேள்வி கேட்டார். இங்கே பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறீங்களா? ஏழை முதல் பணக்காரர் வரை எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் யாருமே பிரச்சனையோடு இல்லை, பிரச்சனை இல்லாமல் இல்லை. எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. அப்போது ஏழை முதல் பணக்காரர் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனைக்காக தான் கோயிலை நாடி வந்திருக்கிறீங்க, அந்த சொற்பொழிவை நாடி வந்திருக்கிறீங்க. உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். இப்போ உங்களிடம் இருக்கும் இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் நீங்கள் வாழ்வில் சந்தித்த பிரச்சனையா? இதற்கு முன் உங்கள் வாழ்வில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குங்க, எவ்வளோ பிரச்சனை பார்த்துருக்கோம். அப்போது இந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாளை கடந்துட மாட்டோமா? இந்த ஒரு பிரச்சனையை மீறி நம்ம வந்துட மாட்டோமா? இந்த பழியிலிருந்து நம்ம வெளியே வந்துட மாட்டோமா? அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு நாம் தயங்கியிருப்போம், ஏங்கியிருப்போம். அந்த பழியிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த நாளிலிருந்து நாம் கடந்து வந்து விட்டோம். அந்த பிரச்சனையை, அந்த நாளை கடந்து விட்டேன். அதே போன்ற பிரச்சனையை இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் இது போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் கடப்பேன். அவ்வளோதாங்க வாழ்க்கை, நம்ம கடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். இந்த பதிவை கேட்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் அதுதான். இந்த நாளை கடக்க மாட்டோமா, இந்த பிரச்சனையை கடக்க மாட்டோமோ என்று நினைத்த அந்த நாளை கடந்து விட்டோம். அது போன்ற பிரச்சனை இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் அந்த பிரச்சனை வந்தாலும் கடப்போம். கடந்தேன், கடக்கிறேன், கடப்பேன். அவ்வளோதாங்க வாழ்க்கை. நல்லதின் ஆர்வலுக்கு பகிருங்கள். நல்லவைகளால் இந்த உலகம் பெறப்பட்டது. நன்றி, நன்றி, நன்றி.